போ, எங்க வேணாலும் போ. நீ வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்ன பேசணுமா? சிலைய பத்தி பேசணும். எந்த சிலை பத்தி? போகர் செஞ்ச 2வது முருகர் சிலைய பத்தி. அதை பத்திலாம் உங்ககிட்ட பேச முடியாதுமா. ஏன் பேச முடியாதுன்னா பேச முடியாது, கிளம்புங்கோ. நான் கிளம்புறது இருக்கட்டும், ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? இங்கே பாருங்கோ, இது ரொம்ப பெரிய விஷயம். இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய வெளிநாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்கெல்லாம் இதுல புழு பூச்சி மாதிரி உங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே பூஜையை போட்டோமா சாமி கும்பிட்டோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு சிலையை தென்னொன்னு கிறுக்குத்தனம் பண்ணீங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சுருக்கமா சொல்லணும்னா சிலை விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்? உங்க உயிராவது மெஞ்சும், தப்பிச்சு போயிடுங்க. சொன்னா கேட்க மாட்டியா? ஏற்கனவே எனக்கு பொறுமை கிடையாது. இருக்கிற பொறுமையை சோதிச்சு பார்க்காத. நீங்க நீங்க யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமாடா? யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? கந்த புராணத்தை போய் படிச்சு பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. போ. ஏமா இங்க வா. என்னங்கய்யா? இங்க பாசானம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போன ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணோட வீடு தெரியுமா? ஏய் புள்ள, நம்ம வள்ளியை தான் கேக்குறாங்க. நீங்க யார் சாமி? எதுக்காக வள்ளியை தேடி வந்திருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு நான் தான் மருந்து கொடுத்து காப்பாத்தினேன். காப்பாத்தினதோட விட்டுட்டா போதுமா? நோயாளி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நோயாளி தான் வைத்தியனை தேடி வந்திருக்கணும். சரி பரவாயில்ல, வைத்தியனே நோயாளியை தேடி வந்திருக்கேன். ஒருவேளை இந்த பேஷண்ட்டு கூட எனக்கு ஸ்பெசிமன் ஆகலாம் இல்லையா? என்ன சாமி சொல்றீங்க? அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுமா, அவளை பார்த்துட்டு போயிடுறேன். நான் போய் வள்ளி விட்ட காட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க சாமி. இப்ப பேசலாமா? உன் பேரு வாங்ஷு தானே? ஆமாம்மா, என் பேர் வாங்ஷு தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சீனாக்காரன் தான். நேபாளி விஷயத்துல இங்கே தங்கியிருக்கேம்மா. எத்தனை வருஷமா? 12 வருஷமா. என்ன வேலை பாக்குற? ஆரம்பத்தில் இங்கேருந்து நட்சத்திர அம்மையெல்லாம் கடத்தியிருக்கேன். சீனாலே ஒரு ஏஜென்ட் இருக்கான், அவன் அதை வாங்கிப்பான். அப்புறம் மண்ணுளி பாம்பு கேட்டான், அதையும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் புலியோட எலும்பு கேட்டான், கொடைக்கானல் பக்கம் அது கிடச்சிது. இதாம்மா செஞ்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுக்கு? சீன மருத்துவத்தில் அவஜீவ மருந்துகள் ரொம்ப குறைவு, ஜீவ மருந்துகள் அதிகம். குரங்கு, பாம்பு, ஓநாய், பறவைன்னு பல வகையான உயிரினங்களை மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க. காண்டா மிருகத்தோட கொம்பும் புலியோட எலும்பும் ரொம்ப முக்கியம். சீனாலே இருக்கிற எல்லா புலியும் கொண்டுட்டாங்க. அதனால புலியோட எலும்புக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதனால இந்தியாவில் இருக்கிற புலிகளை கொன்று எலும்புல கட்ட சொல்கிறாங்க. அப்பதான் சொல்லு, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. புதுசா ஏஜென்ட் ஒருத்தனை அறிமுகப்படுத்தினாம்மா. யார் அவரு? யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லு, யாருன்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அவர் பெரிய கோடீஸ்வரன், அதாம்மா எனக்கு தெரியும். சீனாவில் பில்டிங் தொழிலையும் மருத்துவ தொழிலையும் பணக்காரங்க இருக்காங்க. அதில் அவரும் ஒருத்தருமா. அவரை நீ எங்க சந்திச்ச? ஷாங்காயிலம்மா. அவர் தாம்மா இந்த ப்ராஜெக்ட் குத்தாரு. அதனால அவருக்கு என்ன வேணும்? பழனியில் கிடைக்கிற நிறைய கல்லுங்களோட சாம்பிள், அதுக்கப்புறம் நீங்க தேடிட்டு இருக்கிற போகர் செஞ்ச 2வது சிலை கிடைக்காது. அது யாரு கைக்கு கிடைக்காது. நான் தான் அதை தேடி கண்டுபிடிப்பேன். இத பார்,
அந்த சிலை பத்தி உனக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அது அத்தனை என்கிட்ட சொல்லு. இனிமே நீ எனக்கு தான் வேலை செய்யணும். அவங்க உனக்கு என்ன தர்றதா சொல்லி இருந்தாலும் சரி, அதுக்கு 2 மடங்கா நான் தரேன். இனிமே நீ எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். ம்? ஓகேம்மா. இதாங்க என் வள்ளி வீடு. அப்படியா? வள்ளி, வள்ளி, இவர்தான் உன்னை காப்பாத்தினவரா? தேடி வந்திருக்காரு பிள்ள. இப்படி வாமா, வா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. என்னடா இந்த கிறுக்கன் வீடு வரைக்கும் வந்திருக்கிறானேன்னு தானே நினைக்கிற? அந்த மாதிரி நினைக்கிற நிலைமையில நான் இல்லை வைத்தியரே. படுமா, படுத்துக்க. நான் உன்னை சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். எப்படி இருக்க? ஏன் இருக்கேன்னு கேளுங்க வைத்தியரே. இதென்ன பேச்சு? கூமுட்ட ஏன் இருக்கேன்னு கேட்டா உன்னால பதில் சொல்லிட முடியுமா? உலகமே தேடிக்கிட்டு இருக்கிற பெரிய கேள்வி இது. இங்க உட்காந்துட்டு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க. பிரான்ஸ்னு ஒரு நாடு இருக்கு, உனக்கு தெரியுமா? அங்க ரான் பால் சாத்தர்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார். மனுஷன் ஏன் இருந்துகிட்டு இருக்கான்? மனுஷன் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ இப்ப கேட்டிய அதே கேள்விதான். அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டைய குழப்பி யோசிச்சாரு. நாள் கணக்கா இல்ல, வருஷ கணக்கா. கடைசியில இந்த சைஸ்ல ஒரு புத்தகத்தை எழுதினாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பீயிங் அண்ட் நத்திங்னஸ். அப்படின்னா அது என்னன்னு தெரியுதா? இருந்துகிட்டு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் சமந்தான்னு அது மூலியமா சொன்னாரு. புக்கோட பேரு எப்படி? அவர் எழுதினதை வச்சுக்கிட்டு இருத்தியம்னு ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சு கொஞ்ச நாள் கதையும் கட்டுரையுமா எழுதி தள்ளினாங்க. அவங்க அப்படித்தான், அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் ஆளுங்க பரவாயில்ல, செக்கு மாடு மாதிரி 1000 வருஷமா ஒரே இடத்திலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இளநீ கொண்டு வாமா. போமா. யாம் இருக்க பயமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். வலி ஏதாவது இருக்குதா? வயிற்று வலி இருக்கு. தலை வலிக்குதா? இல்ல. தூங்கும்போது கனவு வருதா? என்ன கனவு? நீ வெக்கப்படுற, புரியுது. உனக்கு சுப லட்சணம் தான். இந்த உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கே, சரியாகுமா? கைய காட்டு. பாத்தியா, தோல் வந்துருச்சு. உடம்புல வேகமா வளர்ற விஷயங்கள்ல உள்ளங்கை, உள்ளங்காலு, இதுல வளர்ற தோல் தான் முக்கியமானது. உனக்கு அந்த தோல் வந்துருச்சு. என் கணக்குப்படி அதிகமா போச்சுன்னா ஒரே வாரம்தான் பலன்னு ஆயிடுவ. உன் மனசுல குறை ஏதாவது இருக்கா? சொல்லுமா. இருக்குது போல இருக்கே. என்ன பிரச்சனைமா? சொல்ல மாட்டியா?
சரி, நீ சொல்ல வேண்டாம். நான் சொல்லட்டுமா? உன் நாடி பிடிச்சி பார்த்தான்ல, உன் நாடியில திருட்டுனை ஓடிச்சு. அதனால தான் கேட்டேன். திருட்டனேனா என்ன சாமி? திருட்டுனைனா ஆசைன்னு சொல்லலாம், பாசம்னு சொல்லலாம், காமம்னு சொல்லலாம். எல்லாம் தான். அது தீ மாதிரி.